நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்தியன் விமானப்படையிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு 336 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் இந்தியா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்கணும். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் போஸ்ட்டு கிரவுண்ட் டியூட்டி போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டியில் வந்து டெக்னிக்கல் அண்டு நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 336 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து பிஇ முடிச்சிருக்கோங்க, பிடெக் முடிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 20 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 24 வயசுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. போன் டேட் பார்த்தீங்கன்னா 2 ஜனவரி 2002 தொடங்கி 1 ஜனவரி 2006 முன்னாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. கிரவுண்ட் டியூட்டி போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 26 வயசுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டியூட்டி பார்த்தீங்கன்னா 2 ஜனவரி 2000 தொடங்கி 1 ஜனவரி 2006 முன்னாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை எப்படின்னா சேலரி டீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 56,100 தொடங்கி 1,77,500 வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை எப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடக்கும். ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணதுக்கு வந்து ஏஎஃப்எஸ்பி இன்டர்வியூ மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து வேலை அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் லாஸ்ட்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து செக் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பர் ஆளுக்கு வந்து ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து 550 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து கேட்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/12/2024 டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/12/2024 டிசம்பர் மாதம் எண்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை எப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.